மனுஷன் முகத்தை தான் என்ன செய்வான், பார்ப்பான். ஆனால் கர்த்தரோ எதை பார்க்குறாரு, இருதயத்தை பார்க்குறாரு. ஆனால் நல்ல வேலை மனுஷர்களுக்கு ஆண்டவர் இந்த கிருபையை கொடுக்காததற்காக ஸ்தோத்திரன்னு நான் சொல்லுவேன். ஒத்துக்கொள்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மனிதர்களுக்கு தேவன் என்ன கிருபை கொடுக்கலன்னா, அடுத்தவனுக்கு இருதயத்தை பார்க்குற கிருபை கொடுக்கல. ஸ்தோத்திரம். சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இருதயத்தை பார்க்குற ஒரு கிருபையை கருத்தை கொடுத்துருப்பார்னா அன்பும் இருந்திருக்காது, சண்டை இருக்காது. நம்ம முன்னாடி ஒருத்தங்க பேசுவாங்க, சிரித்து அன்பாக பேசுவாங்க, இவங்க என்ன செய்ய நம்பிடுவாங்க, இந்த ஆள் எவ்வளோ அப்படி இப்படி பேசுகிறாருன்னு. ஆனால் இருதயத்தில் நம்மளை குறித்து தவறான எண்ணத்தோடு இருப்பாங்க. அப்படி பேசி சிரிச்சிட்டு இது பண்ணிவிட்டு அங்கே போய் சொல்லுவாங்க, அவள் இப்படி ஆக்கு இப்படி ஆக்குன்னு. ஆனால் ஆமேன் ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவருக்கு மட்டும்தான் அந்த கிருபை, மனுஷன் முகத்தை மட்டும்தான் பார்க்குற கிருபையை கொடுத்தாரு. ஆனால் கர்த்தரோ இருதயத்தை என்ன செய்கிறாரு, பார்க்குறாரு. புரிஞ்சவங்க சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது கவனிங்க, தாவீதை அப்பா ஒரு விதமாய் பார்த்தார், அண்ணன்மாருங்க ஒரு விதமாய் பார்த்தார்கள், சாமுவேல் ஒரு விதமாய் பார்த்தார். இவர்கள் எல்லாரும் தாவீதை பார்த்த விதம் எப்படின்னா, இவன் இஸ்ரவேலின் ராஜாவாவதற்கு இவன் தகுதி இல்லாதவன். நல்லா கவனிங்க. ஆனால் தேவன் மட்டும் தாவீதை எப்படி பார்த்தார் என்றால், இவன்தான் இஸ்ரவேலுக்கு அடுத்த ராஜா, அதற்கு தகுதியான நபர் இவன்தான் என்று தேவன் மட்டும் தாவீதை பார்த்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நான் முதல்ல ஒரு காரியத்தை இப்படி சொல்லுகிறேன், தேவன் பார்க்கிற விதத்தை குறித்து தான் நான் சில காரியங்களை சொல்கிறேன். தேவன் உங்களையும் என்னையும் எப்படி பார்த்தார் என்றால், இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் பார்க்கிறது போல கர்த்தர் நம்ம என்ன செய்யலை, பார்க்கலை. ஆமென் ஸ்தோத்திரம். ஒரே வார்த்தையில் சொன்னோம், தாவீதை எல்லாரும் பார்த்தது போல தேவன் தாவீதை என்ன செய்யலை, பார்க்கிறார். பக்கத்தில் உள்ள கையை கொடுத்து சொல்லுங்க பக்கம், தேவன் உங்களை எல்லாரும் பார்த்தது போல பார்க்கலை. கையை விட்டுறாதுங்க. இதுவரைக்கும் பார்க்கல, இனியும் பார்க்க மாட்டார். பேர் விசுவாசிக்கிறீங்க, இந்த உலகம் பார்க்கறது போல கர்த்தர் என்ன பார்க்கல, என் சொந்தக்காரங்க பார்க்கறது போல கர்த்தர் என்ன பார்க்கல, என் நண்பர்கள் பார்க்கறது போல கர்த்தர் என்ன பார்க்கல, என் எதிரி பார்க்கறது போல கர்த்தர் என்ன பார்க்கல. எல்லாரும் பார்த்ததை காட்டிலும் முற்றிலும் வித்தியாசமாகத்தான் கர்த்தர் என்ன பார்த்துருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா எப்படி பார்த்தாரு, இவன் தகுதி இல்லை. அண்ணன்மாருங்க ஒரு முறை யுத்த களத்தில் தாவீது வந்து நிற்கும்போது, ஆமேன் நீ கொஞ்சம் போல ஆடுகளை விட்டுட்டு இங்கே எதுக்கு வந்தா? அப்போ ஏன்னா ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்டாயிட்டு, சாப்பாடு கொடுக்க வந்தவனை பார்த்து சரி தம்பி வந்தான்ல, சரி கொஞ்சம் நின்று பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்கிறக்கு அவங்க மைண்ட் இல்லை. வந்தியா, சாப்பாடு கொடுத்தியா, திரும்ப ஓடு, ஆடை மேய்க்க போ அப்படின்னு. ஸோ அவங்க எப்படி பார்த்தாங்கன்னா, இவன் தேசத்தை ஆளுவதற்கு தகுதி இல்லாதவன், இவன் ஆடு மேய்ப்பதற்கு தான் தகுதியானவன், அப்படி தான் பார்த்தாங்க. ஆனால் ஆண்டவர் இவன் ஆடு மேய்ப்பதற்கு அல்ல, தேசத்தை ஆளுவதற்கு தகுதியானவன் என்று பார்த்தார். ஆமேன் சத்தமோரலிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ தேவன் எப்படி பார்க்குறார் என்றால், எல்லாரும் பார்க்கறது போல கர்த்தர் என்ன பார்க்கலை. இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிற முதல் வார்த்தை அதான். உங்கள் புருஷன் பார்க்குறது போல கர்த்தர் உங்களை பார்க்கலை, உங்கள் மனைவி பார்க்குறது போல கர்த்தர் உங்களை பார்க்கலை. ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்க்குறது போல கர்த்தர் உங்களை பார்க்கலை, பாஸ்டர் உங்களை பார்க்குறது போல கர்த்தருங்களை உங்களை பார்க்கலை. எல்லாரும் பார்க்குறத காட்டிலும் வித்தியாசமாகத்தான், இல்லைன்னா ஒருவரும் பார்க்க முடியாத விதத்தில் கர்த்தர் என்ன செய்கிறாரு, பார்க்குறார். ஒத்துக்கொள்கிறாங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்குறேன். அதை கொஞ்சம் கூட இன்னும் டீப்பாக உள்ள வாரேன். அப்படின்னா நான் ஆரம்பத்தில் அந்த ஒரு சும்மா இன்ட்ரோடக்ஷனாக சொன்னேன். அதாவது எல்லாரும் தாவீது இப்போ எப்படி இருக்கிறான்னு தான் பார்த்தாங்க. இப்போ எப்படி இருக்கான், ஆடு மேய்க்கிறான். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரா, ஒருத்தனுக்கு சரீர வளர்ச்சியை நீ பார்க்காத, ஒருத்தனுக்கு முகத்தை நீ பார்க்காத. ஆமீன். ஏன்னா நீ அதைத்தான் பார்ப்பா, ஆனால் நான் பார்க்கறது முகத்தை அல்ல, எதை பார்க்குறேன், இருதயத்தை பார்க்கிறேன். அப்படின்னா கொஞ்சம் கூட நான் டீப்பாக சொல்கிறேன், ஆண்டவர் எப்படி பார்க்குறார். ஏன் எல்லாரும் பார்க்குறது போல் ஆண்டவர் பார்க்கலன்னா,
இப்போ பார்க்குறவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா, இப்போ இவன் எப்படி இருக்கான்றதான் பார்ப்பாங்க. இப்போ இவன் எப்படி இருக்கிறான். ஆமென். நான் ஒரே வார்த்தையில் சொல்ல போனால், கர்த்தர் தாவீதை எதை பார்த்து ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார் என்றால், அவன் இப்போ எப்படி இருக்கிறான்றதை ஆண்டவர் பார்க்கல. இனிமேல் இவன் இப்படி இருக்க போகிறான்றதை கர்த்தர் பார்த்து தான் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். நான் ஒன்றோட வார்த்தைகளை சொல்லுகிறேன். அவன் எப்படி இருப்பான் நீங்கள் நல்லா கவனிச்சா தெரியும். ஆமேன். அவனுடைய சில குவாலிட்டி ஒரு 2-3 வார்த்தைகளை நான் சொல்லும்போது, ஆமேன், இவன் தேவன் பார்த்தது போல இவன் தகுதியான நபர் என்று நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். சாமுவேல் அபிஷேகம் பண்ணும்போது கூட அவனுக்கு முக வளர்ச்சியெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு ஒரு பெரிய டிஸப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. இவனை போய் ராஜாவாய் ஆண்டவர் அபிஷேகம் பண்ண சொல்கிறாரே அப்படின்னு. ஆனால் அபிஷேகம் பண்ணி ராஜாங்கத்தில் போய் உட்கார்ந்த பிறகு தெரிஞ்சு சரியான ஆளை தான் கர்த்தர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ண வச்சிருக்கிறாரு. சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன், ஸ்தோத்திரம். இவனிடத்தில் சாலமோனிடத்தில் தாவீதை குறித்து ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார் பாருங்க. ஆமே, 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 15:3. நடந்தான். அவன் இருதயம் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் இருக்கவில்லை. தாவீதுக இருதயத்தை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். ஸ்தோத்திரம். அங்கே சாமுவேல்கிட்ட சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, ஆமே, நீ மனுஷன் பார்க்குற மாதிரி பார்க்காத, மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான், நானும் எதை பார்ப்பேன்? இருதயத்தை பார்ப்பேன். இங்கே இவனை குறித்து சாலமோன்கிட்ட சொல்லும்போது அவனை சொல்கிறாரு, தன் தகப்பன் தனக்கு முன் செய்த எல்லா பாவங்களும் அவன் நடந்தான். அவன் இருதயம், ஸ்தோத்திரம், தன் தகப்பனாகிய சாலமோனின் இருதயம் தன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கலை? உத்தமமாக இருக்கலை. சரீர வளர்ச்சி தாங்க அவனுக்கு சரியில்லாமல் ஒருவேளை சின்ன பையனாக இருந்தாலும் ஆண்டவருக்கு முன்பாக தாவீதின் இருதயம் எப்படி இருந்துச்சு? சத்தமாக சொல்லுங்கள். 1-2 பேர் தான் அப்படி பேசுகிற மாதிரி இருக்குது. சத்தமாக சொல்லுங்கள். உத்தமமாக இருந்துச்சு. அப்போது ஆண்டவர் எப்படி பார்த்தார்? இவர் தேசத்தை ஆளுவானான்றது 2வது. இவன் அரண்மனையில் உட்கார வைக்கலாமான்றது 2வது. ஆனால் ஆண்டவர் பார்த்த விதம் என்பது மற்ற 7 பேரை காட்டிலும் இவன் இருதயம் எனக்கு முன்பாய் உத்தமமாய் இருக்குமா என்பதை மட்டும்தான் கர்த்தர் பார்த்தார். ஜீசஸ். புரிஞ்சவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மூத்தவனோட பேர் ஒன்று எனக்கு தெரியலை, நான் இப்போ உள்ளே போகலை. இவனுங்களுக்கு இருதயத்தை பார்க்க, அவன் ஆள் ஹைட்டு தான், ஆள் வெயிட்டு தான், அவன் எங்கே யுத்த காலத்தில் இராணுவத்தில் தான் வேலை பார்க்குறான். ஓகே. ஆனால் இருதயத்தை பார்க்கும்போது தேவனுக்கு முன்பாக உத்தமமாக இருக்கலை. ஆனால் இங்கே கடைசி சின்ன பையன் வர்றான், இவன் வேலை ஆடு மேய்ப்பு தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இவன் இருதயமோ எனக்கு முன்பாக எப்படி இருந்துச்சு? சத்தமாக சொல்லுங்கள். உத்தமமாக இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் எப்படி இருக்க போகிறான்னு பார்த்து, இவன் உத்தமனாக இருப்பானா? எனக்கு முன்னாடி உத்தமமாக இருப்பான். ஆண்டவர் சூஸ் பண்ணிட்டார். புரிகிறவங்க சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் சாலமோனை சொல்லும்போது சொல்கிறார், அவன் இருதயம் எனக்கு முன்பாய் உத்தமமாய் இருக்கவில்லை. உத்தமமாக இருக்கு. சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என் இருதயம் அவருக்கு முன்பாக எப்படி இருக்குன்னு அவர் விரும்புகிறார், எதிர்பார்க்குறாரு? உத்தமமாக இருக்கும். ஒருவனுடைய இருதயம் அவருக்கு முன்பாக உத்தமமாக இருக்கும் என்றால், நான் சொல்கிறேன், அவனுக்கு எந்த குவாலிட்டி இல்லாட்டாலும் பரவாயில்லை, எந்த பேக்ரவுண்டு இல்லாட்டாலும் பரவாயில்லை, அவன் கர்த்தருடைய பார்வையிலே அவன் விலையேற பெற்றவன். அவன் நிச்சயமாய் ஒரு நாள் உயர்ந்த ஸ்தானத்திலே கர்த்தர் உட்கார வைப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.